தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு திருமிகு பாரத மாதா செந்தில் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவர் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளராக பணியாற்றுகிறார். அவரோடு நாம் பேசுவோம். வணக்கம். வணக்கம். இந்து மக்கள் கட்சி அரசியலில் எந்த நிலையை எடுத்திருக்கிறது? அதாவது அடுத்த தேர்தல் வரப்போகுது, கூட்டணிகள்லாம் மாறும். நீங்கள் எந்த நிலையை எடுக்க போகிறீங்க? இந்து மக்கள் கட்சி எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையானது இந்துக்களின் உரிமைகளை, இந்துக்களின் நலன்களை, இந்து ஆலயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்து பண்பாட்டு கலாச்சாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு எந்த அரசியல் கட்சி ஆதரவு தருகிறதோ, அதற்கு எந்த அரசியல் கட்சி எல்லாம் துணை நிற்கிறதோ அந்த அரசியல் கட்சிகளை ஆதரிப்போம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இது எங்களுடைய கொள்கை ரீதியான நிலைப்பாடு. அதையும் தாண்டி தமிழ்நாட்டிலே தமிழருடைய பண்பாட்டு அடையாளங்கள், தமிழருடைய கலாச்சாரம், தமிழருடைய மாண்புகள் இவைகள் எல்லாம் பேணி காக்கப்பட வேண்டும். அதற்கு எந்தெந்த கட்சிகள் எல்லாம் துணை நிற்கிறது என்பதையும் நாங்கள் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்போம். இது கொள்கை ரீதியான முடிவு. அதை தாண்டி திராவிடம் என்ற பெயராலே இந்த தமிழகத்திலே கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கும் மேலாக இங்கு இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளுக்கு எதிரான திராவிட கொள்கைகள், நாத்திக கொள்கைகள், சில கம்யூனிஸ்டுகளுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தோம்னா மிக கடுமையான இந்து மத எதிர்ப்பாளர்களாக இருக்கிறாங்க. ஸோ அவர்களை எப்படி வீழ்த்துவது, அவர்களை இந்த தமிழ் மண்ணிலிருந்து எப்படி வீழ்த்துவது, எப்படி அவர்களை தோற்கடிப்பது என்கின்ற அதன் அடிப்படையிலும் நாங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே 2026 எங்களுடைய ஆதரவுகளையும் எங்களுடைய கூட்டணிகளையும் நாங்கள் முடிவு செய்வதாக எங்களுடைய தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்களும் நிர்வாகிகளும் சேர்ந்து ஆலோசித்துள்ளோம், யோசித்துள்ளோம். எங்களுடைய செயற்குழு பொதுக்குழுவில் முடிவெடுப்போம். இப்போ பேசும்போது நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறீங்க, தமிழ் இனத்தை பற்றி பேசுகிறீங்க. உங்கள் தலைவர் பேரை சொல்லும் போதே தமிழ் திருன்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஆனால் ஹிந்துன்னு ஏன் பயன்படுத்துகிறீங்க? அதாவது தமிழர் சமயம் அப்படின்னு தான் நம்ம தமிழக பகுதிகளில் நாம் அழைக்கின்ற பெயர். இப்போ அமெரிக்கா என்று நாம் சொல்லும்பொழுது அமெரிக்கா என்று ஆங்கிலத்தில் தான் நாம் அழைக்க முடியும். இந்து என்பது ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சமயம் மட்டும் அல்ல. இந்த சமயம் என்பது பாரத நாடு முழுவதும் ஒரு விதமான பண்பாட்டு அடையாளங்களோடு கொண்ட ஒரு கலாச்சாரம், ஒரு தர்மம். ஆமாம். இது நம்ம தமிழன் தொலைக்காட்சி, தமிழ்நாட்டில் பேசுகிறோம். நானும் தமிழர், நீங்களும் தமிழர். ஆமாம். ஆக இதில் ஹிந்துன்ற அந்த சொல் ஹி அது வரணுமான்னு கேட்குறேன். அதாவது ஹி அப்படின்னு சொல்றீங்க, ஈ அப்படின்னு சொல்லலாம். அத ஹி இல்ல, இப்ப நீங்க தமிழ்ல இருந்து மாறுபடுறீங்களா அப்படின்ற ஒரு அப்படியெல்லாம் கிடையாது சார். அதாவது இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்றேன்னாக்கா, இப்ப நீங்கள் ஒரு தமிழர் தொலைக்காட்சி அப்படின்றது ஒரு தொலைக்காட்சியினுடைய நெறியாளராக இருக்கின்றீர்கள். இன்றைக்கு நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை பார்த்தோம்னா பேண்ட், சட்டை இதெல்லாம் போட்டிருக்கோம். அப்ப தமிழருடைய ஆடை இதுதானா அப்படி நம்ம கேள்விகள் கேட்டுட்டே இருந்தா கேள்விகள் போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அதையெல்லாம் தாண்டி தமிழ் மொழி, தமிழருடைய பண்பாடு, தமிழருடைய வாழ்வியல் இன்னைக்கு அதெல்லாமே இன்னைக்கு தேய்ந்துட்டே வருது சார். நீங்க இப்படி சொல்றீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க சொன்ன அந்த விஷயங்கள்லாம் திராவிட கட்சிகள் தான் முன்னெடுத்து கொண்டு போயிருக்கிறது, நாங்கள் தான் அதை செய்தோம்னு அவங்க சொல்றாங்க, உரிமை கொண்டாடுறாங்க. அதாவது தமிழ் மொழியை வளர்த்தது அல்லது தமிழ் மொழியை பாதுகாத்தது யார் என்று சொன்னால் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் ஆன்மீகத்தை ஏற்று அதை பின்பற்றி வந்த ஆலயங்களில் தான் தமிழ் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தது ஆன்மீகம் தான். நீங்கள் சமஸ்கிருதத்துல பூஜை பண்றாங்க, இங்க ஆலயத்துல தமிழ் வாழுதுன்றீங்க சார். இங்கு தமிழிலும் பூஜை செய்யப்படும் அப்படின்ற இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் எங்க தமிழ் வாழுது? அதாவது நீங்க நம்முடைய தேவாரம், திருவாசகம், நம்முடைய ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் இவைகள் எல்லாமே என்ன மொழிகளில் இருக்கு? தமிழ் மொழியிலே இருக்கின்றது. அவைகள் பாடப்படுகின்றது. அவைகள் எல்லா சிவஸ்தலங்களிலும், வைணவ ஸ்தலங்களிலும், எல்லா இடங்களிலும் அந்த தமிழ் குரல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பூசைகள்ல சொல்லப்படுகிறது, மந்திரங்கள் சொல்றோம். கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடியது எனக்கு தெளிவா புரியுது. என்னன்னா சமஸ்கிருதம் தான் அங்கு பூஜைகளிலே முன்னிறுத்தப்படுகின்றது. சமஸ்கிருத மந்திரங்கள் மூலஸ்தானத்திலே சொல்லப்படுகிறது என்பது. நீங்க சமஸ்கிருதம் தமிழும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நேற்றைக்கு அல்ல, நெடுங்காலமாக ஒன்றி. நீங்க வள்ளுவர் காலத்திலிருந்து எடுத்துக்கணும். நீங்க வள்ளுவருடைய திருக்குறளிலே சமஸ்கிருதமும் தமிழும் கலந்திருக்கிறது.
நீங்க அப்ப அது ஏதாவது சொல்ல முடியுமா சமஸ்கிருதம்? ஆதி பகவன் முதற்றே உலகு, நம்முடைய முதல் திருக்குறளிலே அதுல சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழ் மட்டும் தான் இருக்கிறதா? சமஸ்கிருதம் கலந்துதான் இருக்கிறது. சமஸ்கிருதம்ன்றீங்களா? கண்டிப்பாக தமிழும் சமஸ்கிருதமும் நம்முடைய இந்து மத நம்பிக்கையாளர்களுடைய நம்பிக்கையின்படி உடுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு பக்கம் தமிழ் ஒரு பக்கம் சமஸ்கிருதம் என்கின்ற அந்த இரண்டு மொழிகளும் சேர்ந்ததுதான் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை. மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும் குரல் இருக்கு. அவர் எழுதும்போது இனநலம் என்பது தமிழ் இனத்தை எழுதியிருப்பாரு. இது இன்னும் ஒரு அந்த சமஸ்கிருதம்ன்றது வேற ஒரு இனம். அப்படி இருக்கும்போது நீங்க அதை சமஸ்கிருதம் உள்ள இருக்கின்றது எப்படி சொல்ல முடியும்? இல்ல, சமஸ்கிருதம் என்பது இனம் சார்ந்த ஒரு இனத்தார் தானே பேசுறாங்க, ஆரியர்கள் பேசுறாங்க. இல்ல அப்படி அல்ல. சமஸ்கிருதம் என்பது இனம் சார்ந்ததல்ல, அது ஒரு விதமான ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு சப்தம், ஒரு சப்தம். இப்ப ஓம் என்கின்ற மந்திரம் என்பது தமிழுக்கு அந்த சிறப்பு இல்லைன்னு இருக்கு. தமிழ் இல்லை என்று யாரும் சொன்ன? இப்ப நீங்க ஓம்ன்றதுக்கு அதிகம், ஓம்ன்றதை விட ஒரு சிறப்பான மந்திரம் இருக்கா? கண்டிப்பா ஓம் என்பதையும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய, இப்ப நீங்க திருப்புகழ் சொல்ற திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும். அப்ப என்ன அர்த்தம்? தமிழ் உச்சரிப்பை உச்சரிக்க உன்னுடைய நாவினுடைய பேச தெரியாதவன் கூட பேச முடியும். அப்ப நீங்க தமிழுக்கென்று ஒரு சிறப்பு இருக்கு. நீங்க தமிழுக்கு சிறப்பு இல்லாமல் சமஸ்கிருதத்துக்கு சிறப்பு அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க அதுதான் சொல்றேனே, பக்கத்து வீட்டு பையன் எப்படி நல்லா படிக்கிறான் பத்தியான்னு சொல்லியே பழகிட்டு நம்ம. இல்ல, இப்போ இதை தடுக்கும் போது, இதை ஒரு இடத்திற்கு வரவிடாமல் செய்யும் போது தான் அது எண்ணம் தோணுது. அதாவது முக்கியமா, அதாவது இந்துக்கள் என்கிற போது, கோயில் வழிபாடு என்கிற போது தமிழுக்கான முக்கியத்துவம் இருந்தால் அதை பத்தி யாரும் யோசிக்க போறது? கண்டிப்பாக உண்டு. நமது முன்னோர்கள் அது ஏதோ 100 ஆண்டுகளாக இல்ல, பல ஆயிரம் ஆண்டுகளாக சமஸ்கிருதமும் ஆகட்டும் தமிழும் ஆகட்டும் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறது. எந்தவித பிரச்சனையும் இல்லை. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, சமஸ்கிருதம் என்பது ஆரிய மொழி, பிராமண மொழி, இந்த மொழி வந்த பிறகு தமிழ் அழிந்து விட்டது என்பது போன்று சொல்லிக்கிட்டே நம்ம இருக்கும் போது இல்ல அப்படிதான் யார் சொல்றா? நீங்கள் அல்ல, திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மேடையாக என்ன சொல்றாங்க? இதுதானே சொல்றாங்க, இந்த குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டுல ஆங்கில மோகத்தை அதிகரிக்க வைத்துவிட்டு நீ சமஸ்கிருதத்தை பத்தி பேச வேண்டியதல்ல, ஆங்கிலத்தினுடைய ஒவ்வொரு மூளை முடுக்கெல்லாம் ஆங்கிலத்தினுடைய அடையாளமும் சுவடுகளும் இங்கு வந்து விட்டது. சரி, அப்ப அதை மாத்திட்டு இப்ப இந்தி முகத்தை கொண்டு வரீங்களா நீங்க? இந்தி, அதாவது சார் இன்னொரு விஷயம் நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலமாக இருக்கட்டும், சமஸ்கிருதமாகட்டும், இந்தியாக இருக்கட்டும், அது ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு அடையாளம் வரலாறு இருந்தாலும் தமிழ் மொழியினுடைய அடையாளத்தை வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மொழியை இழந்து விட்டால் அந்த இனத்தை இழந்து விடும், நிலத்தை இழந்து விடுவோன்றாங்க. அப்போ தமிழ் மொழிக்கு எதிராக வேறு மொழிகள் வரும்போது, அதை நிறைய பேர் பேசும்போது தமிழ் மொழி தானாக குறைந்து வந்தால் அந்த நம்ம நிலத்தை இழந்து விடுவோம் அப்படின்னு தான். நல்ல குற்றச்சாட்டு சார் நீங்கள் சொல்லக்கூடிய ஆய்வு. நாங்கள் அதுக்கு தான் போராடுறோம். எப்படி தெரியுங்களா? இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த மார்க்கத்தை, அந்த மதத்தை தருவுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தமிழன், ஒரு குமரன் என்கின்ற பெயர் கொண்ட ஒரு தமிழன் குமரனாக இருந்து அவன் என்ன பண்றான்? முஸ்தபா என்ற ஒரு பெயரிலே அவனை மாற்றிக்கொள்கின்றான், மதத்தை மாற்றிக்கொள்கின்றான். நீங்கள் வேதனைப்பட்டீர்கள் அல்லவா? தமிழ் மொழி இனம் அழிந்துவிடும், தமிழ் பெயர்கள் தமிழ் அடையாளங்கள்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? நாங்கள் அதை தான் சார் சொல்றோம். ஒருவன் மதத்தை மாற்றி வழிபடுவதில்லை என்பது அவனுடைய மத நம்பிக்கையாக இருக்கலாம். அது மதத்தை மட்டும் மாற்றிக்கொள்வதாக அர்த்தமில்லை. தமிழ் குடியாக தமிழர் அடையாளமாக இருந்தவனுடைய அடையாளங்கள் எல்லாம் வேறு மொழி, வேறு பண்பாடு, வேறு நாட்டின் மீது கொண்ட பாசம், வேறு நாட்டின் மீது கொண்ட நம்பிக்கை அப்படி மாறிவிட்டால் இந்த தமிழ் இனத்திற்கு ஆபத்து. எனவேதான் தமிழா மதம் மாற்றத்தை நாம் எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் இந்து மக்கள் கட்சி நிலைப்பாடு. இனத்துக்கும் வேறுபாடு இருக்கு சார். நீங்க அதுல மாறுபடுறேன், அதுல எந்த புள்ளியில மாறுபடுறேன்னு சொல்லட்டுங்களா? மதத்திற்கும் இனத்திற்கும் மொழிக்கும் வேறுபாடு இருக்குன்னு நீங்க சொல்ல வரீங்க, அப்படித்தானே? நான் இல்லைங்கிறேன். நீ மதம் மாறிவிட்டால் உன் இனம் அழிந்துவிடும். மதம் மாறிவிட்டால் உங்கள் மொழி அழிந்துவிடும். இப்ப மாறிட்டா தமிழ் முஸ்லீம் அப்படின்னு தானே போடுறாங்க. அப்படிங்களா சார்? மொழி தமிழ் தானே போடுறாங்க. தமிழ் முஸ்லீம் அப்படின்னு போட்டுக்கிறாங்களா சார்? அவர்கள் உருதியோ அரபியோ அவர்களுடைய வீடுகளிலே அவர்களுடைய அடையாளங்களிலே வைத்துக் கொள்கிறார்களா, அல்லது
தமிழ் மொழியை வைத்துக் கொள்கின்றார்களா என்று பார்த்தோம். உருதுல இருந்து வந்தவங்க உருது பேசுறாங்க, ஆனா தமிழா இருந்தவங்க தமிழ் தான் பேசுறாங்க. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் மொழியிலே பேசுவதனால் மட்டும் தமிழ் இருந்து விடாது. அவர்களுடைய ஆடை, அவர்கள் தமிழ் புத்தாண்டை கொண்டாடுகிறார்களா? பொங்கல் விழா சார், நீங்க வந்து நீங்க சும்மானா நீங்க வந்து ஏதோ வந்து நானும் இஸ்லாமியருக்கு எதிரிகள்லாம் கிடையாது, உண்மையை பேசணும் சார். எதுக்கு இந்த மாதிரி போய் பேசிட்டு இருக்கணும்? தமிழ் புத்தாண்டுல தமிழர்கள்ட்டே வேறுபாடு இருக்கு. சார் வேறுபாடு இருக்கலாம் சார், அதுக்காக கொண்டாட மாட்டேன்னு சொல்லி நான் வந்து ஒன்னு சொல்லட்டுங்களா, இந்த திராவிடர் கழகத்தை சார்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ் புத்தாண்டு என்பது பொங்கல் திருநாள்ன்றாங்க. இல்ல இல்ல நாம இந்து இயக்கங்களை சார்ந்தவர்கள் எங்களை போன்றவர்கள் சித்திரை ஒண்ணுன்னு சொல்றோம், ஆனா தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றோம்ல, தமிழ் புத்தாண்டை கொண்டாடணும்னு சொல்றோம்ல. தமிழர்களுடைய புத்தாண்டை கொண்டாடுவது என்பது கூடாதுன்னு சொல்லி ஜமாத்துல தீர்மானங்கள் போடுறாங்க சார். அப்ப என்ன நான் சொல்ல வரேன், நீங்க சொன்ன புள்ளி இப்ப புரிஞ்சுக்கோங்க. இதுக்கான ஆதாரம் இருக்கு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய தலைவர்கள் மேடைகளிலே பகிரங்கமாக அறிவித்திருக்கக்கூடிய அறிவிப்பு. ஜனவரி 14 கொண்டாடக்கூடாதா இல்ல சித்திரை 1 கொண்டாட? தமிழ் புத்தாண்டை கொண்டாடக்கூடாது. தமிழ் புத்தாண்டை கொண்டாடுவது என்பது, தமிழ் புத்தாண்டை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் சொன்னால் அது இஸ்லாத்திற்கு எதிரானது என்று இந்த புள்ளியில தான் நாங்க நிக்கிறோம். என்ன நிக்கிறோம்? அவங்க கொண்டாடுறாங்க. யாரு சார் கொண்டாடுறாங்க? இஸ்லாம் எல்லாருமே கொண்டாடுறாங்க. நீங்க வேண்டாம் தமிழர் தொலைக்காட்சி நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் கொடுக்குறேன் சார். இஸ்லாமியர்கள் எல்லாம் ஒன்னா திரட்டி, இஸ்லாமிய அமைப்புகளா இருக்கட்டும், நீங்க இதை பாருங்க நில்லுங்க, நீங்க இந்த மேம்போக்க மக்களை ஏமாத்தாதீங்க. நான் ஓப்பனா பேசுறேன், நீங்களா இருக்கட்டும் நானா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நான் தப்பு பண்ணாலும் தப்பு தான். அவர்கள் புத்தாண்டை கொண்டாடுறாங்கன்னா இல்ல கொண்டாடக்கூடாது சார், அவங்க ஹராம் சார், அது அவங்க மதத்துக்கு எதிரானது சார். நீங்க சூரியனை வழிபடக்கூடாது, பொங்கலை கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர்கள் வந்து ஒரு சிலர் வந்து அந்த பர்தா போட்டுக்கொண்டு இப்ப முதலமைச்சர் கூட வந்து பக்கத்துல நின்னுட்டாங்கன்னா இஸ்லாமியர்கள்லாம் வந்து பொங்கலை கொண்டாட்டாங்கன்னு அர்த்தமா? புத்தாண்டு என்பது சூரியனை வழிபடுவதுதான் புத்தாண்டு சார். இல்ல அதாவது நான் சொல்ற பொங்கல் வழிபாடு, பொங்கல் வழிபாட்டை, தமிழர் வழிபாட்டை, தமிழர் திருநாளை அவர்கள் கொண்டாடக்கூடாது என்பதுதான் அவருடைய மத நம்பிக்கை. நான் அந்த மத நம்பிக்கை தப்பா சொல்ல வரல, ஆனால் அதுதான் அவர்களுடைய மத நம்பிக்கை. அப்ப என்ன ஆகுது, தமிழருடைய அடையாளமும் தமிழருடைய கொண்டாட்டங்களும் தமிழருடைய திருவிழாக்களும் அங்கு முடக்கப்படும் போது இனம் வேறு மதம் வேறு நீங்க சொன்னீங்க பத்திலா, ஆமாம், இந்த மதத்திற்கு மாறிவிட்டால் உன் இனத்தில் உன் இன பண்பாட்டை அவர்கள் பின்பற்ற முடியாது. இதைதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு இந்த நாடு முழுக்க இஸ்லாமியர்களாக உதாரணத்திற்கு மாறிவிட்டார்கள் என்றால் இங்க தமிழர் புத்தாண்டும் கிடையாது, பொங்கல் புத்தாண்டும் கிடையாது, ஹிஜ்ரி ஆண்டு தான் கொண்டாடுவாங்க. எங்க தமிழ் புத்தாண்டு கொண்டாட போறாங்க? சோ நான் வந்து இதுதான் சொல்லுகின்றேன். நாங்கள் ரொம்ப ஒவ்வொரு மேடையாக நாங்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய முழக்கம் என்னவென்று சொன்னால், தமிழரை காக்க வேண்டும் என்றால், தமிழ் பண்பாட்டை காக்க வேண்டும் என்றால், தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழா நீ தமிழனாக இரு, நீ இந்துவாக இருக்கும் வரைதான் தமிழ் இனம் இருக்கும், நீ இந்துவாக இருக்கும் வரைதான் தமிழர் பண்பாடு காக்கப்படும், நீ இந்துவாக இருக்கும் வரைதான் தமிழர் சமயம் தமிழருடைய வாழ்வியல் இருக்கும். தமிழ்நாடு அப்பதான் சார் இருக்கும், இல்லைன்னா தமிழ்நாடு பேர் இருக்காது சார். இந்து சமயம் என்ற இந்துவே கல்கத்தாவில் ஒரு வில்லியம் ஜோன்ஸ்னு ஒருத்தர் தான் அதை சொன்னார். அதுக்கு முன்னாடி வெவ்வேறு மதங்கள், தமிழ் மதங்கள் இருந்தன, அவங்கெல்லாம் ஒழித்து விட்டு இந்துன்னு சொல்கிறான் அப்படின்ற வரலாறு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்து மக்களாக இருந்தால் தான் தமிழர்கள்னு சொல்ல வர்றது எப்படி? அதுக்கு நான் விளக்கங்கள் கொடுக்குறேன். என்னென்னா, ஹிந்து என்கின்ற அந்த வார்த்தையை, அந்த ப்ரொனவுன்சியேஷன், அந்த வார்த்தையை வந்து உச்சரித்தது அல்லது வழக்கத்திற்கு கொண்டு வந்தது வேண்டுமானால் நீங்கள் வில்லியம் ஜோன்ஸ் என்கின்ற அந்த ஆங்கிலேயனுடைய வார்த்தைக்கு, அவருடைய பழக்கத்திற்கு பிறகு வந்ததாக சொல்லலாம். ஆனால் சனாதன தர்மம் என்கின்ற அந்த வார்த்தையும், சமயம் நம்மளுடைய என்னன்னா சைவ சமயமாக, வைணவ சமயமாக, அப்படியே நம்மளுடைய கானபத்திய சமயமாக, ஒவ்வொரு 6 விதமான சமயமாக இருந்து 6 விதமான சமயங்களையும் ஒன்றாக சேர்த்தது நம்முடைய ஆதிசங்கரனுடைய. அவர் தான் என்ன பண்ணார், இந்த 6 சமயங்களை 6 பிரிவுகளை ஒன்றாக சேர்த்து தெளிவுபடுத்தி நமக்கு எல்லாம் கொடுத்தார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் வழி வந்து சங்கராச்சாரியரே உங்களை சொல்றாரு, வில்லியம் ஜோன்ஸ் சொன்னதுனால அந்த தப்பு எல்லாம் நம்மளை ஒன்று சேர்த்துட்டாரு. நீங்க நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும், இந்தியா என்கின்ற பெயர், இந்தியா என்கின்ற ஒரு அடையாளம், இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு ஒரு சில காலகட்டங்களுக்கு தான் வந்தது. நம்ம சேர சோழ பாண்டியர்கள் என்கின்ற நம்ம இருந்தோம். அப்ப ஒவ்வொரு காலங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் மாற்றங்கள், ஒவ்வொரு வாழ்வியல் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி இந்து என்கின்ற பெயர் மாற்றங்கள் வந்திருக்கு. ஆனாலும் இன்றைய காலகட்டத்திலே அந்த ஹிந்து என்கின்ற அடையாளம் தான் இன்னைக்கு தமிழ் மொழியை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இதுதான் என்னுடைய வாதம். சரி, கிரிக்கெட்டு இப்போ நடந்து கொண்டிருக்கிறது, அதை நீங்கள் எதிர்க்கிறீர்கள், போராட்டம்லாம் பண்ணுறீங்க, காரணம் என்ன சார்? வங்காள பிரிவினை வரலாறு நமக்கு தெரியும். இஸ்லாமியர்களுக்காக தனி நாடு வேண்டும் என்று சொல்லித்தான்
பாகிஸ்தான் உருவானது. அந்த பாகிஸ்தானிலிருந்து எங்களுக்கு தனிநாடு வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைத்து நம்முடைய இந்திரா காந்தி அம்மையார் தனியாக பங்களாதேஷ் என்கின்ற ஒரு நாட்டை உருவாக்கினார்கள். உருவாக்கிய பிறகு அது வலிமையான இஸ்லாமிய நாடாகவே இருந்து வந்தது. இராணுவ புரட்சிகள், பல பிரச்சனைகள் நடந்தாலும். ஆனால் சமீப 2 மாதங்களுக்கு முன்பாக அங்கு நடந்த மிகப்பெரிய கிளர்ச்சி, மிகப்பெரிய போராட்டம், இதன் விளைவாக அங்கிருந்த இந்துக்கள் படுகொலைகள், எவ்வளவோ பேர் படுகொலைகள் செய்யப்பட்டு அங்கு இருந்த இந்துக்களுடைய வீடுகள், இந்துக்களுடைய உடைமைகள், இந்துக்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு மிகப்பெரிய போராட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தி இந்தியாவிலிருந்து பல எதிர்ப்புகள், பல விஷயங்கள்லாம் வந்த பிறகு கொஞ்சம் அங்கே இந்துக்களுடைய அந்த நிலைமை கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. அப்படி வந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில், இந்த நேரங்களிலே பங்களாதேஷிலிருந்து இங்கு இந்தியாவுக்குள் தமிழ்நாட்டுக்கு சென்னைக்கு சேப்பாக்கத்துக்கு நாங்கள் இந்தியா பங்களாதேஷ் டெஸ்ட் மேட்ச் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி நடத்தினாக்க, அப்ப இந்துக்களுடைய உயிர் அங்கு இன்னும் உடைமைகள் எல்லாம் சரி செய்யப்படவில்லை. இன்னும் அவர்களுடைய வாழ்வாதாரமே இங்கு நிலை ஒரு உறுதியாக இல்லாத போது இவர்கள் சம்பாதிப்பதற்கு நாங்கள் இதுல மத்திய அரசு, இந்திய கிரிக்கெட் வாரியத்தினுடைய தவறை தான் நாங்கள் சுட்டிக்காட்டுறோம். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆதரிக்கிறோம் என்பதனால் அமித்ஷா அவர்கள் பையனையே, ஆமா, ஜெய்ஷா அவருடைய கவனத்துக்கு இதை கொண்டு போறோம். எங்கள் தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களும் நாங்களும் சேர்ந்து போராடி நேற்று கைதாகி எங்கள் மீது வழக்கு போட்டார்கள். எங்களை ஒரு நாள் முழுக்க நாங்கள் சிறையில் இருந்த மண்டபத்திலே தான் அடைக்கப்பட்டிருந்தோம். என்ன காரணம்? எங்களுக்கு இந்துத்துவம் தான் சார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எனக்கு கொஞ்சம் இந்துத்துவமா ஹிந்துத்துவமா? ஹிந்துத்துவம் சார், அதாவது எல்லாமே நீங்க அதுதான் நான் சொல்றேன். நானு நீங்க தமிழ் சார், நம்ம தமிழ் மொழியை நாங்கள் தமிழ் மொழி எங்கள் உயிர் மூச்சாக தான் நாங்கள் கருதுகின்றோம். தமிழருடைய வாழ்வியலை உலகெங்கும் நாம கொண்டு போய் வேணாம். தமிழை நாம குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு தமிழை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் சார் சைவ மடங்களுடைய வேலை. என்ன சார்? சரி, இப்ப வங்காளதேசத்துக்கு அங்கே இருக்கிற இந்துக்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவங்களுடைய வாழ்வாதாரம் காக்கப்பட வேண்டும் அப்படின்ற போது அவங்களோட ஒரு உறவு நிலையை பேணுவதில் என்ன தவறு? அதாவது விளையாட்டுக்கு வாங்க, எல்லாரும் நம்ம அண்ணன் தம்பிங்களா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்வதில் என்ன தவறு? முதல்ல அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய வாழ்வாதாரம், வேலை வாய்ப்பு, அவர்கள் சார் அவன் இன்னலுக்கு உள்ளாகி அதுக்கு ஒரு முன்னுதாரணம், அதற்கு முன்னுதாரணம் இல்ல. அங்க எதுவுமே நடக்கல. அங்கு எல்லாம் பங்களாதேஷ்ல எந்த பிரச்சனையும் நடக்காதது போலத்தான் அதை மறைப்பதற்கு அந்த அழு குரல்கள். ஒரு வீட்டுல இழவு நடந்திருக்குன்னு சொன்னா அந்த இழவு நடந்த வீட்டுல போயிட்டு உட்காந்து வா விளையாட போலான்னு கூப்பிடுவீங்களா சார்? அந்த நாட்டில் அவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு சார். ஆட்சி மாற்றம்ன்ற பேரால அங்க இருந்த பிரதமர் அடித்து துரத்தப்பட்டு இந்த நாட்டுக்கு வந்திருக்காங்க சார், இந்தியாவுக்கு. அவங்க ஏதோ விளையாட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அதான் இது இந்த மத்திய அரசு இந்துக்களை கொடுமைப்படுத்துறாங்க, பிரச்சனை பண்றாங்க. ஆனா அவங்களோட தலைமை அமைச்சரையே, அதிபரையே விரட்டி இருக்காங்க. அதுதான் சார் அங்க கொடுமைங்கிற. அதுதான் சார் சீனாவினுடைய, பாகிஸ்தானுடைய இந்து இஸ்லாமியர்ன்ற நிலை இல்லை. அப்படி இல்ல. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, 2 விதம் இருக்கு. ஒன்னு இந்துக்கள் அங்கு கொல்லப்படுகின்றார்கள், இந்துக்களுக்கு எதிரான நிலை. 2வது இந்தியாவை ஆதரிக்கக்கூடியவர்களையும் அங்க நசுக்கிறாங்க. அதுதான் நீங்க சொல்ல இஸ்லாமியர்கள். அந்த ஹசீனா சையத் யாரு? அவங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு, இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தவர். அவங்க பாதுகாப்பு கொடுத்தாங்க. அவர்களையும் அவர்களை போன்று அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் யாரெல்லாம் இந்திய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் அங்கு நசுக்கப்படுகின்றார்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். அங்க இந்துக்களுக்கும் அங்க ஆபத்து நடந்திருக்கு. புதிதாக வந்து ஆட்சி இந்திய ஆதரவு இஸ்லாமியர்களுக்கும் அங்க ஆபத்து நடந்திருக்கு. ஹசீனா சையத் அவர்களுக்கும் அங்க ஆபத்து நடந்திருக்கு. இந்த நிலையில் இங்கு கிரிக்கெட் மேட்ச் தேவையா? ஜெய்ஷா அவர்களே, அமித்ஷா அவர்களே, மோடி அவர்களே, மத்திய அரசே, பாஜக அரசே, இது நியாயம் தானா? இதுதான் எங்களுடைய குரல். இப்போ எல்லா நிலையிலும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியை பெரும்பாலும் ஆதரிக்கிறீங்க. ஆனா இதுல மாத்திரம் எதிர்ப்பதற்கான காரணம் என்ன சார்? அப்பா, பையன், அண்ணன், தம்பி, அக்கா, தம்பி யாராக இருந்தாலும் அவரவர் குடும்பம்னு வரும்பொழுது அவரவர் குடும்ப நலன். அந்த மாதிரி தான் ஹிந்துன்னு வரும்போது, இந்துக்களுக்கு ஆபத்துன்னு வரும்போது அரசாங்கத்தை தாண்டி, பாஜகன்றதையும் தாண்டி எங்களுக்கு இந்து மதத்தை சார்ந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான குரல்களை நாங்கள் வலிமையாக கேட்போம். அது ஒருவேளை பாஜக தமிழகத்திலே ஆட்சிக்கு வரும். அப்படி வந்தாலும் கூட தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்துக்கள் உரிமைக்காக நாங்கள் போராடி தான் ஆக வேண்டும். இந்து மக்கள் வாக்களித்து இந்து மக்களை பற்றியே பேசி
இந்த ஆட்சியை பிடித்திருக்கிற பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லாத அக்கறை உங்களுக்கு என்ன வந்தது? சார், பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லாத அக்கறை என்பது அரசாங்கம் என்று வந்து விட்டார்கள் என்று சொன்னால், நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் அல்லது அந்த கட்சி தலைவர்கள் கொண்ட கொள்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, கடவுள் மறுப்பு கொள்கையெல்லாம் பகிரங்கமாக பேசுவார்கள். உதாரணத்திற்கு இப்பொழுது விநாயகர் சதுர்த்தி வாழ்த்து கூட தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால் 90% இந்துக்கள் எங்களோடு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் பாஜக நிலைப்பாடம். பழனியில பெரிய மாநாடே நடத்தினாங்களே. ஆமா, பழனியில வந்து முத்தமிழ் முருகன் மாநாடு நடத்துவாங்க. ஆனால் இங்க வந்து தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. அந்த அரசாங்கத்தினுடைய தலைமை அமைச்சர். ஏன் சார் இது? உடனே வந்து ஒரு விநாயகர் படத்தை வைத்து விட்டு என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல போட்டு விட்டோம். யார்? உதயநிதி அவர்கள் இன்ஸ்டாகிராம்ல போட்டு விட்டு அதை உடனே எடுத்து விட்டோம். வாழ்த்து ஒரு வாட்டி முதலமைச்சருடைய இன்ஸ்டாகிராம்ல வந்தது, அதுவும் எடுத்து விட்டோம். என்ன சார் இது? இந்த மாதிரி அரசாங்கங்கள் வந்து இந்து மதத்தினுடைய பண்டிகைகளை, இந்து மதத்தினுடைய நம்பிக்கைகளை கிள்ளிக்கீரைகளாக இந்துக்களை வந்து இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது, முழுவதுமாக அப்படி சொல்ல முடியாது. இப்போ இந்த ஒரு பெரிய மாநாடு உலக ஆன்மீக தலைவர்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. இந்துக்களுக்கான தீர்மானங்கள்லாம் நிறைய நிறைவேற்றிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்துக்களின் விரோதி என்று சொல்ல முடியுமா? அதாவது நான் பெரிய பந்தி போட்டு எல்லாருக்கும் சாப்பாடு போடுவேன், ஆனால் கதவை பூட்டி வச்சுப்பேங்கிற கதையா? இவங்க இவ்வளோ பெரிய மாநாடு எதுக்கு சார்? நீங்கள் முதல்ல நீங்கள் மாநாடுகள் போடுறீங்க, வரவேற்கிறோம். அது மாநாடு என்பது உங்களுடைய காசு அல்ல, இந்துக்களுடைய காசு. இந்து நம்பிக்கை கொண்டவர்கள் கொடுக்கின்ற இந்து சமய அறநிலையத்துறையினுடைய காசு, உண்டியலினுடைய காசு, இந்து நலன் விரும்பிகள் கொடுக்கக்கூடிய காசு. அதில் ஒரு மாநாடு போட்டுட்டு உங்கள் பேரை நீங்கள் வந்து வெளியில் காட்டிக்கிறீங்க. இதுதான் எங்கள் ஆட்சி நடத்துனுச்சின்னு சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் முதல்ல ஒரு முதலமைச்சர், நீங்கள் போய் ஒரு ரம்ஜான் நோம்புக்கு போயிட்டு கலந்துக்கிட்டு அங்கே போயிட்டு தொப்பியை போட்டுக்கிட்டு அங்கே நீங்கள் போய் கஞ்சி குடிக்கிறீங்களே, ஏன் ஆடி அம்மன் கோயில்களுக்கு வந்து நீங்கள் கூழ்வார்க்க வந்து நீங்கள் வந்து ஏன் வந்து உதவி பண்ண மாட்டீங்க? வாழ்த்து சொல்கிறாரு, தீபாவளி எல்லாம் கொண்டாடுறாருல. யார் சார் தீபாவளி எங்கே சார் கொண்டாடுறாங்க? எந்த தீபாவளிக்கு அவர் வாழ்த்து சொல்லியிருக்காரு சொல்லுங்கள்? மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் எந்த தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார்? எந்த ராமநவமிக்கு வாழ்த்து சொன்னார்? எந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வாழ்த்து சொன்னார்? எந்த விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொன்னார்? எந்த சார் எதுவுமே 2 பண்டிகைனா பரவாயில்ல, தொடர்ந்து பண்டிகைலாம் சார். உங்களுக்கு சார் இது என்ன சார் இது? 1000 பண்டிகை வரட்டும், 1000 பண்டிகை வந்தாலும் 1000 பண்டிகைக்கு உங்களுடைய உதவியாளர் இடத்துலேருந்து லெட்டர் பேரில் சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ சோம்பேறித்தனமா? இப்போ அண்மையில் ஒரு செய்தி, 2000 ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் விற்று விட்டார்கள் சிதம்பரத்தில் வித்துட்டாங்களாமா? ஆமாம். அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரியாமல், ரெஜிஸ்ட்ரர் தெரியாமல், அந்த ரெவென்யூ ஆஃபீஸருக்கு தெரியாமல், அங்கே இருக்க மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமல், இவங்களுக்கு யாருக்குமே தெரியாமல் தீட்சிதர்கள் வந்து வித்துட்டாங்க சார். தீட்சிதர்களாக இருக்கட்டும், நீங்கள் தெரியுங்களா, நம்ம எல்லா மற்ற கோயில்கள் இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் போகணுன்னா காசு இல்லாமல் ஸ்பெஷல் தரிசனம் 100 ரூபாய் 200 ரூபா 300 ரூபா தரிசனம் இருக்கா? சிதம்பரம் கோயிலில் எங்கேயாவது இருக்குதா? இவங்க சொல்கிறாங்களே எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும், ஒன்றா பாவிக்கணும்னு, அது சிதம்பரம் கோயில் இருக்குது சார். நீ காசே கொடுக்க வேணாம், எல்லாருமே என்ன பண்ணலாம், ஒரே நேரத்தில் போய் கும்பலாக தரிசனம் பண்ணக்கூடிய காசு இருக்கிறவன் காசு இல்லாதவன்லாம் கிடையாது, எல்லோரும் சந்திச்சு தரிசனம் பண்றதுக்கான ஒரு சமத்துவத்தை தந்தது சிதம்பரம் கோயில். இந்த 2000 ஏக்கருக்கு சொல்லுங்க. 2000 ஏக்கர் விற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆதாரங்கள் இருந்தது என்று சொன்னால் புகார்கள் கொடுக்கப்பட வேண்டும். இது விவாதிக்கப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சார். யார் நீங்க செஞ்சா தண்டனை சார், நீங்க யார்? ஆமா சார், இப்ப அதாவது ஒரு கோயிலினுடைய சொத்துக்களை தனிநபர் வித்தாலோ அல்லது ஒரு கூட்டு நபர்கள் வித்தாலோ அது வந்து தவறு. அப்படி விற்கப்பட்டிருக்கிறது உண்மையாக நிரூபிக்கப்படும் என்று சொன்னால் தாராளமாக ஆவணங்களை எங்களிடத்துல கொடுங்க, இந்த மாதிரி விட்டுருக்கு, இது ஆலயத்துக்கு சொந்தமானது. இது ஏதோ வாய்ப்பேச்சில் இப்படி புரளிகளை கலைப்பது என்பது சரியாக இருக்காது. ஆதாரம் இருந்தால் தாராளமாக அது சம்பந்தமாக புகார்கள் தந்து நடவடிக்கை எடுப்பதிலே நாங்களும் அவர்களுக்கு துணையாக இருப்போம். யாருக்கு தவறு நடந்திருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு, இல்லை என்று சொன்னால் நாங்கள் தீட்சிதர்களுக்கான ஆதரவுகளை முழுமையாக நாங்கள் தருவோம். இப்போ 3வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டிலே வரப்போகிறது இல்லை வந்துவிட்டது என்று சொல்கிற விஜய் கட்சி, அவர் 17ஆம் தேதி பெரியார் சமாதிக்கிட்ட போய் அவர் அந்த மாலையெல்லாம் வச்சுருக்கார் பிறந்த நாளுக்காக. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஒரு தமிழகத்தில் வந்து பெரிய சினிமா ஹீரோ, கதாநாயகன். ஆனால் அரசியலில் வந்து அவர் கதாநாயகனாக வரப்போகிறாரா, காமெடியனாக போக போகிறாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கடந்த காலங்களில் எம்ஜிஆருக்கு பிறகு எனக்கு தெரிஞ்சு ஒரு கதாநாயகனாக இருந்து அரசியல் கட்சிகளில் பெரிய அளவில் யாரும் வர முடியல. கமலஹாசனாக இருக்கட்டும், ரஜினிகாந்த் முயற்சி பண்ணார், அப்புறம் சரத்குமார் வந்தார்,
இப்படி பல பேர் வந்து சிவாஜி கணேசன்ல இருந்து முயற்சி பண்ணாங்க. இப்படி பல பேர் அரசியல் துறையில முயற்சிகள் பண்ணி அதில் தோல்விகளை மட்டுமே தான் சந்திச்சிருக்கின்றார்கள். எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் கண்ட வெற்றி யாரும் வெற்றி அடையவில்லை என்பதுதான் உண்மை தமிழகத்து அரசியல்ல. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் எடுக்கின்ற முயற்சி வாழ்த்துகின்றோம். தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழகத்திலே தமிழர்களுக்காக ஏதேனும் செய்ய வேண்டும் என்று வருகிறார் என்றால் வாழ்த்துகின்றோம். ஆனால் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி வெளியே வருது, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருது. எப்படி வருதுன்னா, முகரத்துக்கு வாழ்த்து சொல்றார், ஆனால் இந்துக்களுடைய விநாயகர் சதுர்த்திக்கு அவருடைய லெட்டர் பேர்ல இருந்து பத்திரிகை செய்தி வரல, வாழ்த்து செய்தி வரல. பிறகு வந்த ஓணத்திற்கு வாழ்த்து செய்திகளை அவர் அனுப்புறாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி நேரா போய் ஈவேராவினுடைய அவருடைய கல்லறைக்கு போய் அவருடைய சமாதிக்கு போய் அங்கு மாலை அணிவிக்கிறாரு, செருப்பை கட்டி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய லெட்டர் பேர்ல வரக்கூடிய செய்திகள், மாநாடு சம்பந்தமான செய்திகள்ல பார்த்தோன்னா ஏற்கனவே அவருடைய லெட்டர் பேர்ல இருந்த செய்தியில அவர் நெத்தியில குங்குமம் வைத்திருந்த படம் இருந்துச்சு. அந்த நெற்றியில குங்குமம் இருக்கக்கூடிய படம் இப்போ இல்லை. அப்ப அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்பது இந்து மதத்தினுடைய எதிர்ப்பு நிலைப்பாடுகளை, இந்து மதத்தை அடையாளப்படுத்தாத ஒரு நிலைப்பாட்டை அவர் எடுத்ததாக தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு நல்லதல்ல. இது இந்துக்களை, இந்து நம்பிக்கைகளை எதிர்த்து செய்கின்ற இந்த திமுகவினுடைய அரசியல் மாதிரியே இருக்கு. இனி இந்த திமுகவினுடைய அரசியலே மக்கள் ஏற்க மாட்டார்கள். விஜய் அவர்கள் இந்த வழியிலேயே சென்றார் என்று சொன்னால், நான் ஈவேரா, நாங்கள் வந்து திமுகவினுடைய கொள்கைப்படி நாங்கள் நெத்தியிலே பொட்டு வைப்பதில்லை, நாங்கள் இந்து மதத்துக்கு வாழ்த்துக்கள் சொல்வதில்லை, இப்படியெல்லாம் நிலைப்பாடுகளை விஜய் அவர்கள் எடுத்தார்கள் என்று சொன்னால் எதிர்காலத்திலே திமுகவும் விஜய் கட்சியும் வீழ்த்தப்படும் என்பது பகிரங்கமாக சொல்கின்றோம். அதுதான் நடக்கும். அண்மையில் ஒன்றிய அரசிலிருந்து ஒரு செய்தி வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளியுறவுத்துறை சார்பாக தமிழாசிரியர் வெளிநாட்டிற்கு பணி செய்வதற்கு தமிழாசிரியர்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. அவங்களுக்கு தமிழ் முதுகலை பட்டம் அவர்களுக்கு இருக்க வேண்டும், அதோடு கூட இந்தியும் சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது செப்பு மொழி 18 உடையாள் எனினும் சிந்தனை ஒன்றுடையாள் என்ற பாரதியினுடைய அந்த வாக்கு பன்மொழி தன்மையோடு பன்மொழி புலமையோடு அனைத்து தமிழர்களும் இருக்க வேண்டும் என்பதுதான் பாரதி வழியிலே நாங்கள் சிந்திக்கின்றோம். அங்கு இந்தி சமஸ்கிருதம் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்வதனாலே ஏதோ தமிழ் மொழிக்கு எதிராக மத்திய அரசு ஏதோ ஒரு அரசாணையை வெளியிட்டிருப்பதாக நாம் கருத வேண்டியதல்ல. தமிழ் மொழியை சார்ந்தவர்கள், தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மாற்று ஒரு 4-5 மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொள்ள வைப்பதற்கான ஒரு உந்துதலாக இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறது சரி, நான் ஏற்றுக்கிறேன். தமிழை தவிர வேறு 2 மொழிகள் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அது சரி. குறிப்பிட்டு இந்த 2 மொழிகளை சொல்வது என்பது ஏதோ உள்நோக்கம் கொண்டதாகத்தானே இருக்கும். அதாவது பெரும்பான்மையாக உதாரணத்திற்கு நாம் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றோம் என்று சொன்னால் நாம் அந்த தாய்மொழிக்கு அடுத்தபடியாக பெரும்பாலான மக்கள் இந்திய நாட்டில் பேசப்படுகின்ற ஒரு மொழியாக கருதுகிறோம் என்று சொன்னால் அது இந்தியாக இருப்பது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அதையும் தாண்டி சமஸ்கிருதம் என்கின்ற அந்த ஒரு மொழியினுடைய தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்கான காரணம் உங்க வசதிக்கு பேசிக்கிறீங்க. அதாவது அதிகமா பேசுறது ஹிந்தி, குறைந்த 25,000 பேர் பேசுறது சமஸ்கிருதம். அப்ப இந்திய மட்டும் எடுத்துக்கணும், சமஸ்கிருதம் விட்டுறணுமா இல்லையா? இல்ல, நீங்க அதுதான் சொல்ல வர 2 காரணங்கள் இருக்கலாம். அதாவது இது என்னன்னா, ஒண்ணு அதிகமான மக்கள் பேசுகின்ற மொழி சரியான பதில் எதிர்பார்க்க முடியல. இல்ல, 2வது சமஸ்கிருத மொழி என்பது எந்த விதமான இனத்தை சார்ந்தது அல்ல மாநிலத்தை சார்ந்த மொழி அல்ல. இல்ல, சமஸ்கிருதம் என்பது ஒரு பொதுவான பேசுகிற மொழி, அதை ஏத்துக்கணும்ன்றீங்க, அது நியாயமானது. அப்ப 25,000 பேர் பேசுற மொழியை ஏத்துக்கணுமா? அதுக்கு பதிலாக ஆங்கிலத்தையோ இல்ல பிரெஞ்சையோ அந்த மாதிரி மொழிகள் இருக்கு. தமிழ் இந்தியாவிலேயே பிற மொழிகள். நீங்க வந்து அங்க வெளியுறவுத்துறையில தமிழ் மொழி கற்றுக்கொண்ட அந்த ஒரு தமிழ் மொழியை பற்றி ஆசிரியர்களுக்கான அங்க தேர்வு தான் நீங்க சொல்றீங்க. அதனால அவர்கள் மாற்று ஒரு 2 மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்க சொல்ற மாதிரி இன்னும் கூட ஒரு 2 மொழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்டு அங்கு போனால் அங்கு தேவைப்படும், அங்கு அவர்களுடைய அணுகுமுறையிலே இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு வெளியுறவுத்துறையிலிருந்து சென்ற ஒரு ஆசிரியர் அனைத்து மொழிகளும் கற்றுக்கொண்டிருப்பது என்பது நல்லதுதான். அதனால அது ஒன்றும் தவறாக நாம் கருத வேண்டியதல்ல. அதுல ஒரு வேற ஒரு சாயங்களை எல்லாருமே ஏற்க வேண்டியதல்ல நீங்க சொல்றதா. அதாவது குறிப்பிட்டு சொல்லும் போது தான் இங்கே ஒரு சிக்கல் ஏற்படுகிறது. சரி, அது தவிர தமிழ் மொழிக்கு ஒன்றிய அரசு குறைந்த அளவு நிதி ஒதுக்குவதும் சமஸ்கிருதத்திற்கு அதிகமாக நிதி ஒதுக்குவதும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. அது எந்த அரசியல் கட்சி ஆண்டாலும்
அது ஏன் அந்த பாகுபாடுன்னு நினைக்கிறீங்க? சார் அது பாகுபாடு இல்லை சார். நீங்கள் இன்னைக்கு வந்து காஷ்மீர் மாநிலம் இருக்குல்ல, அந்த மாநிலத்தில் இத்தனை ஆண்டு கால 70 ஆண்டு கால ஆட்சியில் ஆர்டிகல் 370 இருக்கும் பொழுது மானியங்கள் அதிகமாக பெறப்படுகின்ற மாநிலம் எதுனா காஷ்மீர். அரசாங்கத்தினுடைய மத்திய அரசினுடைய நிதியிலிருந்து அதிகமான பணம், அங்கிருந்து வருமானம் எவ்வளோ வந்ததுன்னு நினைக்கிறீங்க? கிடையாது. அப்போ நீங்கள் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இவ்வளோ உங்களுக்கு வரிகளை கொடுக்குறோம், நீங்கள் காஷ்மீர்லேருந்து எந்த விதமான வரிகளுமே உங்களுக்கு வரல, அப்போ அந்த மாநிலத்துக்கு ஏன் நீங்கள் வந்து ஏன் இவ்வளோ நிதிகளை நீங்கள் கொடுக்குறீங்க? இங்கே நாங்கள் சக்கரை 40 ரூபாய்க்கு வாங்கினா அங்கே சக்கரை 14 ரூபாய்க்கு கிடச்சிது, மற்ற காசுகள் எல்லாம் மத்திய அரசு ஒதுக்குச்சு, இப்படி ஏதாவது கேள்விகள் கேட்டிருக்குமா? அப்போ என்ன அர்த்தம்னா இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேணும்னா, அந்த மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மத்திய அரசு சில நிதிகளை ஒதுக்குவது என்பது யதார்த்தமாக நிலை. தமிழ்நாட்டில் நிதிகள் வந்தாலும் நிதிகள் இருந்தாலும் இவங்களை மாநிலத்துக்குள்ளேயே நிதிகளை பெருக்கக்கூடிய நிலை இங்கே இருக்குது. அந்த மாதிரி தான் மொழிக்கும், தமிழ் மொழிக்கான ஒரு வளர்ச்சி அடைவதற்கு மாநிலம் இருக்குது. தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காக அந்த மாநில அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை பல்வேறு செயல்களை செய்ய முடியும். ஆனால் எந்த மாநிலமும் சமஸ்கிருதத்துக்கென்று அந்த மாநில அரசு நிதி ஒதுக்காது. அந்த மாநில அரசு சமஸ்கிருதத்துக்கான வளர்ச்சிக்காக முயற்சிகள் எடுக்காது. அப்போ மத்திய அரசு தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அற்ற ஒரு மொழி என்றால் சமஸ்கிருதம். அந்த சமஸ்கிருத மொழிக்கு அதிகமான, இப்போ பசிக்கிறவனுக்கு அதிகமாக சாப்பாடு எடுத்து மாநிலங்களற்ற மொழிக்கு ஏன் நீங்கள் சார் அது பசியில் இருக்கக்கூடியது சார், அதுக்கு ஆதரவு இல்லை சார். ஆதரவு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அப்பா அம்மா இருக்கக்கூடிய உங்களுடைய பையன் வேற, அப்பா அம்மா இல்லாத பையன் வேற. அப்பா அம்மா இல்லாத ஒரு அனாதை குழந்தையாக தான் சார் நிற்குது. உண்மைதான் சார். மாநிலத்துக்கான ஒரு அங்கீகாரம் எந்த சமஸ்கிருதத்துக்கு இல்லையே சார். அப்போ ஒரு அனாதையாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு அதிகமான ஆதரவு தர வேண்டியது மத்திய அரசு கடமை. ஒரு அப்பா அம்மாவோடு இருக்கக்கூடிய குழந்தை என்று சொன்னால் தமிழ் குழந்தை, அந்த குழந்தைக்கான ஆதரவுகளை ஓரளவுக்கு தந்தால் போதும். இதுதான் அங்கே நிலைப்பாடு சார். ஏதாவது ஒரு பதிலை சொல்லி சமாளிக்கிறீங்க. இல்லை, இதுதான் உண்மையான நிலைப்பாடு. அதாவது இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து இந்து மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடி வருகிறது. நீங்கள் என்ன உரிமைகளை போராடி வென்றிருக்கிறீர்கள்? இந்து மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, நாங்கள் வந்து எங்களுடைய உரிமைகள் என்பதை விட முதல்ல எங்களுடைய கோரிக்கைகள் கொள்கைகள் சில விளக்கங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை விட்டு சென்று பல ஆண்டுகள் ஆனாலும் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலகமாக இருக்கக்கூடிய அந்த தலைமைச் செயலகத்தினுடைய பெயர் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. செயின்ட் ஜார்ஜ் என்கின்ற அந்த பெயரை நீக்க வேண்டும், திருவள்ளுவன் கோட்டையாக அந்த கோட்டைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்கின்ற போராட்டங்களை கொள்கை ரீதியாக தமிழர் அடையாள ரீதியாக தொடர்ந்து முன்வைத்து வரக்கூடிய கட்சி அது இந்து மக்கள் கட்சி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்க தமிழ் வழி கல்வி, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கல்வி நிலையங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இப்போ தமிழ் மொழியாக இருக்கட்டும், ஆங்கில வழி கல்வியாக இருக்கட்டும், இப்படிலாம் இருக்குது. ஆனால் 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியிலே, இப்போ நீங்கள் சமஸ்கிருதம் நீங்கள் எந்த இப்போ அறிவியல் படித்தாலும் சரி, சமூக அறிவியல் படித்தாலும் தமிழ் அமைப்புகள் 12வது வரைக்கும் வேணும்னு கேட்குறாங்க. தமிழ் பாடம் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க 12ஆம் வரைக்கும். நாங்கள் அப்படி சொல்லவில்லை. எங்களுடைய இந்து மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன தெரியுங்களா? நீங்கள் சொன்னீங்களே தமிழுக்காக என்ன பண்ணுறீங்க, நாங்கள் எடுக்கக்கூடிய கொள்கை என்னன்னா 8ஆம் வகுப்பு வரை நீங்கள் எந்த பாடம் படித்தாலும் அது தமிழ் மொழியின் வழியில படிக்கணும் சார். அதுதான் சார் நல்லது. நீங்க 8ஆம் வகுப்புன்னு சொல்றீங்க, 12ஆம் வகுப்பு வரை அந்த நிலை வேணும்னு சொல்லி தமிழ் அமைப்புகள் போராடி கொண்டு, அது தாராளமாக குறைந்தபட்சம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் எடுத்துட்டு வரட்டும் சார், அப்புறம் 12ஆம் வகுப்பு கொண்டு போவோம். நீங்க எந்த விதமான தமிழ் வழியில படிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லையே சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 2006 2009 இந்த காலகட்டங்களுக்கு அப்புறமா தான் தமிழ் மொழியில கட்டாயம் என்கின்ற நிலைப்பாடே வந்திருக்கு. அதுவரை இல்லை, அந்த சட்டமே இல்லாம தான் சார் இருந்தது இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில. அப்ப நாம என்ன சொல்றோம்னா 8ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியானது அவசியம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பதும் எங்கள் இந்து மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பல்வேறு பெயர்கள், ஊருக்கான பெயர்கள், ஒவ்வொரு பகுதிக்கான பெயர்களில் நம்முடைய வரலாற்று ரீதியான மன்னர்களுடைய பெயர்கள் இல்லவே இல்லை. ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுடைய அடையாளங்கள் எங்கே இருக்குது? இன்றைக்கு சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய சிலைகள் எத்தனை இடங்களில் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்து வச்சுருக்கோம். அப்போ இந்த திராவிட கலாச்சாரம் யாரெல்லாம் வந்து இந்த நீதி கட்சி, இந்த திராவிட கழகம் இதில் இருந்தாங்களோ அவங்களுடைய பெயர்களும் அவர்களுடைய சிலைகளும் தான் அதிகமாக இருக்கிறது.
அப்ப அவைகள் எல்லாம் அகற்றப்பட்டு இந்த நாட்டிற்காக போராடிய அத்தனை சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய வரலாற்று சிலைகள் அதிகமான இடங்களில் வைக்க வேண்டும், அவர்களுடைய பெயர்களைத்தான் அதிகமான இடங்களுக்கு வைக்க வேண்டும் என்ற ஒரு கொள்கைகளையும் கோரிக்கைகளையும் நாம் முன் வச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மது இல்லாத தமிழகம் மகிழ்ச்சியான தமிழகம் என்ற அந்த கோரிக்கை போராட்டத்தை ஒவ்வொரு விவேகானந்தனுடைய பிறந்த நாள் அன்றும் ஜனவரி 12ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க மது என்கின்ற அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்கின்ற போராட்டங்களை தமிழ்நாடு முழுக்க நடத்திட்டு இருக்கோம் சார், தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கொள்கை ரீதியாக ஈவே ராமசாமி அவர்களுடைய சிலையை பார்த்தோம் என்று சொன்னால் 2000க்கு பிறகு ஸ்ரீரங்கத்திற்கு எதிரே கடவுள் இல்லை, கடவுளை வணங்குபவன் காட்டுமிராண்டி என்ற வாசகத்தை எழுதி சிலையை வைத்தார்கள். இதற்கு கடுமையான எதிர்ப்பை எதிர்த்து பெரிய பிரச்சனைகளை ஏற்பட்டு அங்கிருந்து சிலை அப்புறம் அகற்றப்பட்டு திரும்பி வைக்கப்பட்டு இப்படி பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டது. எங்கள் கொள்கை ரீதியாக கடவுளை ஆன்மீகத்தை ஏற்றுக்கொண்ட இந்து மக்கள் கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி அதில் பல வரலாற்று சில விஷயங்கள் சொல்ல முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் நாங்கள் அங்கு உருவாக்கி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் 1998 நடந்த கோவை கலவரங்கள், காவலர் செல்வராஜ் படுகொலை, அந்த செல்வராஜ் படுகொலையை தொடர்ந்து இந்து மக்கள் கட்சி காவலர்களுக்கு சங்கம் வேண்டும், காவலர்களை கொன்றால் கேள்வி கேட்க நாதி இல்லை, ஜிஹாத் அமைப்பினர் ஜிகாதிகள் படுகொலையிலே செல்வராஜ் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார், அவருடைய குடும்பத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டம் நடத்தி 2.5 ஆண்டுகள் சிறையிலே இருந்தவர் எங்களுடைய தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்துக்களுடைய குரல்கள், இந்துக்களுடைய பிரச்சனைகள் எங்கு நடந்தாலும் அதற்காக குரல் கொடுத்து அதற்காக போராடி அதற்காக எத்தனையோ சிறைவாசங்கள் எத்தனையோ தியாகங்களை தொடர்ச்சியாக இந்த தமிழ் மண்ணிலே நாங்கள் செய்து வருகின்றோம். அப்புறம் நம்முடைய ராமானுஜனுடைய 1000வது நட்சத்திரத்திலே மிகப்பெரிய யாத்திரைகளை நடத்தியிருக்கின்றோம். இப்படி பல விஷயங்களை நாங்கள் ஒன்றொன்றாக சொல்லிக்கொண்டே வரலாம். நீங்கள் தமிழுக்காக இந்து மதத்திற்காக பாடுபடுகிறீர்கள், தமிழுக்காகவும் நிறைய பாடுபடுறீங்க. இப்போ தமிழ் தேசியம் என்று சொல்கிற சீமான் அவர்களோடு நீங்கள் உடன்பாடு கொள்வீர்களா? அதாவது தேர்தல் காலங்களில் அதாவது சீமான் அவர்கள் அரசியல் கட்சி நாம் தமிழர் தொடங்குவதற்கு முன்பாகவே வை கோபால்சாமி அவர்களையும் சீமான் அவர்களையும் இலங்கை ஈழத் தமிழர்களுடைய வாழ்வுரிமைக்காக ஈழம் அமைய வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய யாகத்தை ராமேஸ்வரத்திலே நடத்தி அங்கே அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய தலைமையிலே பழநெடுமாறன் ஐயா, காசி ஆனந்தன் ஐயா இவர்களை எல்லாம் ஒரு மேடையில் ஏற்றி மிகப்பெரிய தமிழர்களுக்கான ஒரு ஒற்றுமை ஈழம் தமிழ் ஈழம் அமைய வேண்டும் என்கின்ற அந்த வேட்கையோடு போராடிய கட்சி இந்து மக்கள் கட்சி, எங்கள் தலைவர் தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். சார், இந்த வரலாறுகள் எல்லாம் இன்றைக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்படி அன்றைக்கே நாங்கள் சீமானவர்களோடு ஒருங்கிணைந்து இந்த தமிழ் தேசியத்திற்காக இந்த ஈழத் தமிழர்களுடைய வாழ்வுரிமைக்காகவும் ஈழம் அமைய வேண்டும் என்பதற்காகவும் எங்களுடைய போராட்டம் இருக்குது. இமய முதல் ஈழம் வரை இதுதான் எங்களுடைய கோஷம். இமய முதல் குமரி வரை அல்ல, இமய முதல் ஈழம் வரை ஒரே நாடு, எங்கள் நாடு, இந்து நாடு, இதுதான் எங்களுடைய முழக்கம். எனவே நாங்கள் தமிழ் தேசியம், தமிழ் உணர்வு, தமிழர்களுடைய நாடு வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இமய முதல் ஈழம் வரைன்னு சொல்லும்போது இலங்கையோட இறையாண்மை உங்களால் பாதிக்கப்படுகிறது என்று சொல்ல சார், ஈழம் என்பது அது எங்களுடைய கனவு சார். இன்னைக்கு இஸ்ரேல் என்கின்ற நாடு எப்படி உருவாச்சு? இஸ்ரேல் என்கின்ற நாடு 300-400 வருடங்களுக்கு முன்பு இருந்ததா? இல்லையே. அந்த யூத இன மக்கள் எங்கு சந்தித்தாலும் நாம் இஸ்ரேலில் சந்திப்போம், நம் நாட்டில் சந்திப்போம், அப்படிதான் விடைபெறுவார்கள். அப்ப அந்த நம்பிக்கை என்ன பாச்சு உருவாக்குச்சு சார் இஸ்ரேல். இன்னைக்கு இப்படி பல நாடுகள், இப்ப பங்களாதேஷ் எப்படி உருவாச்சு? 71க்கு முன்னாடி இருந்துச்சா பங்களாதேஷ் என்கிற ஒரு நாடு? உருவாச்சுல. அப்ப அந்த வங்காள மொழிக்கான ஆளுமைதான் அங்க ஒரு நாடை உருவாக்குச்சு சார். உண்மை அதுதானே. பாகிஸ்தானுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு வெஸ்ட் பாகிஸ்தான் என்ன சண்டை? இப்ப ஈழம் உருவாகும் அப்படின்ற கண்டிப்பாக உருவாகும். ஈழம் தமிழ் இனம், தமிழ் ஈழம் நிச்சயமாக எதிர்காலங்களிலே அனைவருடைய ஆதரவோடு, எப்படி நம்ம ராஜேந்திர சோழன் இன்னைக்கு என்ன சார், இன்னைக்கு என்ன நாடு எல்லாம் ராஜேந்திர சோழனுடைய கட்டுப்பாட்டில் கம்போடியாவில இருந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சிங்கப்பூர்ல இருந்து மலேசியாவில இருந்து பர்மாவில இருந்து எவ்வளவு பெரிய அகண்ட ஒரு தேசத்தை நம் நாட்டினுடைய தமிழ் மண்ணில தஞ்சை மண்ணில இருந்து ஆண்டிருக்கான் சார். தஞ்சை மண்ணில இருந்து ஆண்டிருக்கான் சார். கங்கை கொண்ட சோழபுரம் எவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை நம்ம வச்சிருந்தோம் சார். நம்ம என்ன சாதாரண ஆட்களா? அதனால நாடு கிடைக்காது, இனி தமிழ் ஈழம் அமையாது, தமிழர்களுக்கு என்று ஒரு பகுதி உரிமையாக இருக்காது என்றெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக அமையும். இதுதான் இந்து மக்கள் கட்சியுடைய நம்பிக்கை.
நாங்கள் எங்களுடைய கொள்கை ரீதியாக ஈழம் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக நாங்கள் போராடுகின்றோம். அந்த பயங்கரவாத செயல்களிலே நாம் ஈடுபட்டு ஒரு நாட்டை பிடிக்க வேண்டும் என்பதையெல்லாம் கடந்து அனைவரும் எங்களுக்கு, அதாவது தமிழ் இனத்திற்கே நாடு கொடுக்க வேண்டும் என்கின்ற சூழ்நிலையை உருவாக்குவோம். ஒரு சங்கல்பத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம். இது எங்களுடைய இந்து மக்கள் கட்சியினுடைய நிலைப்பாடு. அதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். தமிழ் உணர்வாளர்களையும் நாங்கள் ஒன்றிணைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். எங்கள் மேடைகள்லாம் காசி ஆனந்தன் ஐயா பல மேடைகளுக்கு நாங்கள் வந்திருக்காரு. நெடுமாறன் ஐயா பல மேடைகளுக்கு வந்திருக்கிறார். மாபெரும் உண்ணாவிரதம் நடத்திருக்கிறார். நான் இலங்கைக்கு சென்று வந்தவன். இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த இன படுகொலைக்கு பிறகாக இலங்கைக்கு சென்று நான் வவுனியாவிலிருந்து நம்முடைய யாழ்ப்பாணம் வரை பல நாட்கள் அங்கு சென்று அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்வாதாரத்திற்காக நான் அங்கு சென்று பார்த்தவன். பிறகு நாங்கள் இங்கு வந்த பிறகு இங்கே வள்ளுவர் கோட்டத்திலே புத்த விகார்களை அமைத்து தமிழ் கோயில்களை ஆலயங்களை இடிச்சாங்க. அது இடிக்கப்படுவதை நிறுத்தப்பட வேண்டும் என்று மிகப்பெரிய உண்ணாவிரதம் நடத்தி அதில் பழநெடுமாறன் ஐயா, காசி ஆனந்தன் ஐயா வர வச்சோம். அது மட்டும் மரவன் புலவு சச்சிதானந்தம் ஐயா அங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர், அவங்க மிகப்பெரிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மன்னார் மாவட்டத்திற்கு கப்பல் விடுவதற்கு துணையாக அவர் ஐயாவோடு நாங்கள் இணைந்து பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றோம். இந்திய இலங்கை உறவு என்பது முன்பு படகுகள் மூலமாக, முன்பு கப்பல் மூலமாக தொடர்பு இருந்தது. அந்த உறவை நீட்டிக்க வைத்திருக்கின்றோம். இப்படி பல்வேறு விஷயங்களில் இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து தமிழ் உணர்வாளர்களையும் தமிழ் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கு. இப்போ தமிழ் மீனவர்களை பிடிச்சு வச்சுக்கிறது, அவங்களுக்கு 1.5 கோடி அபராதம் ஒவ்வொருத்தருக்கும் போடுறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கிறது. இதற்கு உங்களுடைய, அதாவது பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஒரு 12 ஆண்டு காலமாக இந்த இந்திய நாட்டிலே ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்போ குறிப்பாக இங்கே குஜராத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பகுதியில் அந்த மீனவர்கள், குஜராத் மீனவர்களுக்கு தொடர்ந்து பிரச்சனைகள். இங்கே தமிழர்களுக்கும் இலங்கை பகுதியில் பார்த்தீங்கன்னா தமிழக மீனவர்கள் இந்திய மீனவர்கள்னு சொல்லலாம். நீங்கள் இது ஏதோ தமிழர்னா அந்த மாநிலம் அதுக்கான இந்திய மீனவர்கள் தான், அவங்க 2 பேரும் இந்திய மீனவர்கள் தான். அப்போ அந்த பிரச்சனைகள் நடக்கிறதுக்காக உண்மையிலேயே மத்திய அரசு மோடி அவர்கள் வந்த பிறகு, அதற்கு முன்பு இருந்த அரசாங்கத்தினுடைய ஆட்சி காலத்திலே, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே பல மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், சுடப்பட்டார்கள். கேள்வி கேட்க ஆள் இல்லாத நிலை இருந்துச்சு. ஆனால் ஒரு துப்பாக்கி சூடு கூட அந்த அரசாங்கத்தால் நடத்தப்படாமல் 12 ஆண்டு காலம் இந்த இந்திய மீனவர்களை, தமிழர் பகுதியில் இருக்க மீனவர்களை காப்பாற்றிய அரசு மத்திய மோடி அரசு. ஆனாலும் கூட தமிழர்களுடைய இந்த மீனவர்களுடைய படகுகள் எல்லாம் பிடிக்கப்படுகிறது, அவர்கள் மீது தண்டனைகள் விதிக்கப்படுகின்றது. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் நமக்கு தெரியும், கச்சத்தீவினுடைய தாரை வார்ப்பு, இந்திரா காந்தி அம்மையார், அன்றைக்கு இருந்த திமுகவினுடைய பலமான எதிர்ப்பு இல்லாத காரணம், இப்படி பல காரணங்களால அந்த கச்சத்தீவு எல்லை மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. இப்போ கச்சத்தீவில் போய் நம்மளால என்ன பண்ண முடியல, நம்முடைய உரிமைகளை நிலைநாட்ட முடியாத நிலை இருக்கிறது. வலிமையான இந்திய பிரதமர், ஆமாம், வலிமையான இந்திய பிரதமர் தான். அவர் கச்சத்தீவை மீட்க கூடாது. கண்டிப்பாக அதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய தாரை வாற்றிருக்கக்கூடிய அந்த ஒப்பந்தம் தான் தடையாக இருக்கிறது. அந்த தடையையும் மீறி அதற்கான கால நேரம் வரணும் சார். 400 ஆண்டு காலம் அயோத்திக்காக போராடணும் சார். நீங்கள் இந்திரா காந்தி அம்மையாரோட கச்சத்தீவு விஷயத்தை ஒரு 50 ஆண்டு கால விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அயோத்தியிலே ராம ஜென்மபூமிக்காக 400 ஆண்டு காலம் போராடினோம் அல்லவா? ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு காலம் ஏன் இப்போ அமைஞ்சதுன்னா அது அமையக்கூடிய நிலை வர வேண்டும், அதற்கான சூழ்நிலை உருவாக வேண்டும். அது மாதிரி தான் கச்சத்தீவை நம்ம மீட்க முடியும். அதற்கான காலங்களும் சூழ்நிலையிலும் உருவாக்குவதற்காக மத்திய அரசு முயற்சிக்கிறது. அதாவது நீங்க பண்ணிட்டு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, பண்ண போறோம், அதுக்கு காலம் வரும். சரிங்க சார், இப்போ இவ்வளவு பேசுறீங்க. காங்கிரஸ் நாங்கள் தான் தாரை வார்த்தோம், நாங்கள் தான் மீனவர்கள் துரோகம் செஞ்சோம் சொன்னாங்களா? அதான் சார், நீங்க இது வரைக்கும் நான் என்ன கேட்கறேன்னா, ஊடகங்கள் எல்லாம் போய் சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் வர வச்சு நீங்கள் பகிரங்கமாக நாங்கள் தான் மீனவர்களுடைய இறப்புக்கு காரணம், நாங்கள் தான், எங்களுடைய பாட்டி தான் இந்த கச்சத்தீவை தார வாட்டுறாங்க, அதனால தான் இன்னைக்கு பிரச்சனை, அதனால தான் எல்லை மாறி போச்சு, அதனால தான் இன்னைக்கு மீனவர்கள் அங்கே தாண்ட முடியல, தான்னா கைது பண்றான், தான்னா சுடுறான், தான்னா இந்த கொடுமைகள் நடக்குது, நாங்கள் தான் காரணம், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறோம் சொல்லுவாங்களா சார்? தவறுக்கு சார் அது நீங்க தவறுன்னு கடந்து போயிடாதீங்க. 3-5 ஆண்டு காலம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன பண்ணீங்க? பழசையே சொல்லிட்டே இருக்கிறதுல என்ன பயன்? சொல்லல சார், நடந்ததை சொல்றோம், உண்மையை சொல்றோம், உண்மையை சொல்லி தான் ஆகணும். நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அதை தான் சொல்றேன். இந்த துப்பாக்கி சூடுகளை நிறுத்தியிருக்கின்றோம், படுகொலைகளை நிறுத்தியிருக்கின்றோம், அவர்களுக்கான மீனவர்களுக்கான பொருளாதார இழப்புகள், ஆமா சார், அவங்களுக்கு அது மாத்திரம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மீனவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த எண்ணெயானது
அதனுடைய அளவுகளை எல்லாம் அதிகரித்து தர வேண்டும். அதெல்லாம் நிறைய திட்டங்களை மீனவர்களுக்காக நாங்கள் கடந்த பௌர்ணமிக்கு கூட மீனவர் பகுதியில் கோவளத்தில் இருந்தோம். அங்கு மீனவர்களுக்காக என்னென்ன மத்திய அரசு திட்டங்கள் இருக்கிறதோ அது அனைத்தையும் அவர்களுக்கு என்ன பண்ணுறோம் சொல்லிட்டு இருக்கோம். மீனவர்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வுரிமைக்கு என்னென்னலாம் மத்திய அரசு செய்யணும்னு நினைக்குதோ செய்யுதோ அதையெல்லாம் நாங்கள் கொண்டு சென்று தான் இருக்கின்றோம். ஆனால் கச்சத்தீவு மீட்பு என்பது இந்து மக்கள் கட்சி ஒவ்வொரு இதையும் எங்களுடைய கட்சி போராட்டத்தில் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஒவ்வொரு சுதந்திர தினத்தன்னைக்கும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்து மக்கள் கட்சி ராமேஸ்வரத்திலே கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும், கச்சத்தீவு இது ராமநாதபுர சமஸ்தானத்திற்கானது, இதுதான் வரலாற்று ஆவணம், இதை தாரை வாற்றது இந்திரா காந்தி செய்த துரோகம், அந்த துரோகத்திலிருந்து கச்சத்தீவை நாங்கள் மீட்கிறதுக்கு போராட்டம் நடத்தி கச்சத்தீவை தேசிய கொடி ஏற்றுவதற்கான போராட்டத்தை நடத்தி கைதாயிட்டு இருக்கோம் இந்து மக்கள் கட்சி. இப்படி பல விஷயங்கள் தொடர்ச்சியாக இந்து மக்கள் கட்சி என்னெல்லாம் தமிழர்களுக்கு நலன்கள் வேணுமோ என்னெல்லாம் இந்த மண்ணுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் நாங்கள் போராடிட்டே இருக்கோம் சார். அப்படிதான் நாங்கள் போராடுறோம். நிச்சயம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. மோடி அவர்கள் பாஜக கச்சத்தீவை மீட்டு கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு திடமாக உண்டு. தமிழ்நாட்டில் பல காலம் ஆட்சி செய்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கே அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையின்மையின் காரணமாக பிரிந்திருக்கிறது, வலுவிழந்திருக்கிறதுலாம் சொல்கிறாங்க. அந்த கட்சியின் நிலை 2026 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி சொல்றதுன்னா, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அதிமுக என்கின்ற அந்த பலமான அந்த அமைப்பு அல்லது அந்த கட்சி எம்ஜிஆர் இருக்கும் போது இருந்துச்சு. பலமான அதிமுக ரட்டளைக்கான பலம் ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது இருந்துச்சு. ஆனால் அதே வலிமையோடு தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி எடப்பாடி புலியை பார்த்து பூனையை சூடு போட்டுக்கிட்ட கதையா நாங்கள் இன்னும் பலமாக தான் இருக்கிறோம் என்று சொல்லிக்கிட்டே இருந்தார்னு சொன்னா, நிச்சயமா சொல்றேன் 2026 எம்ஜிஆர் அவர்களால் ஜெயலலிதா அம்மையார் அவர்களால் கம்பீரமாக இருந்த ரட்டளை, கம்பீரமாக இருந்த அதிமுக சின்ன பின்னமாக மண்ணை கவ்வும். இது எடப்பாடியார் அவர்களுக்கு நான் சொல்லுகின்ற எச்சரிக்கையாக கூட இருக்கலாம், அல்லது அதிமுகவுக்கு நான் சொல்லுகின்ற பாடமாக கூட இருக்கலாம். உண்மை ஒரு ஒரு வாக்காளனாக, ஒரு மாற்று அரசியல் அமைப்பை சார்ந்தவனாக அதிமுக என்கின்ற ஒரு கட்சி உண்மையிலேயே பல விஷயங்களிலே தமிழர்களுடைய நலன்களிலே பல செயல்களை செய்தது. எனவே அது நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தின் காரணமாகவும் நானும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை உண்மையாக பல விஷயங்களிலே நேசித்த ஒருவன். அந்த அம்மையாருடைய அந்த வீரமும் அந்த அம்மையாருடைய முடிவுகளும் அப்படி இருந்துச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி அந்த எண்ணத்திற்காக சொல்கின்றேன், எடப்பாடி அவர்கள் கூடி வாழ்வதற்கு, ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு அவர் முயற்சித்தார் என்று சொன்னால் அது அதிமுகவுக்கும் நல்லது. எதிர்காலத்தில் அதிமுக தொண்டர்கள் அவரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் அதற்கான முடிவுகளை எடுக்க வேண்டும். அதனால் மற்ற அண்ணாமலை அவர்களோடு முரண்படுவது, பாஜகவோடு முரண்படுவது, அல்லது மற்ற கட்சிகளை நாங்கள் சேர்க்க மாட்டோம் என்றெல்லாம் நினைத்தார் என்று சொன்னால் 2026 அது அதிமுக இப்போவே இந்த பாராளுமன்ற தேர்தலில் 3வது இடம் 4வது இடம்லாம் போயிடுச்சு. நாம் தமிழருக்கு அடுத்த நிலைப்பாட்டிலலாம் ஒரு தொகுதியெல்லாம் வந்துடுச்சு. அப்போ இது அதிமுகவுக்கு ஒரு அவமானம் இல்லையா? இன்னமும் பட்டும் திருந்த வேண்டாமா? வருகின்ற 2026 ஒரு நல்ல சுமூகமான கூட்டணியை உருவாக்கி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி திமுக அப்படிதானே சொல்லி கொடுத்தாங்க அம்மா, அந்த தீய சக்தி திமுகவை விரட்டி அடிப்பதற்கு நீங்கள் திட்டமிட வேண்டாமா? அதற்கான ஒரு பலமான கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாமா? எனவே அதை அமைத்தார் என்று சொன்னால் ரட்டளை தப்பும், இல்லை என்றால் ரட்டளை கருகும். இப்போ அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மற்ற பிரிந்து போனவர்கள் அல்லது எப்படியோ போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களெல்லாம் ஒன்று சேர்ந்து அவங்க தான் தலைமை பொறுப்புக்கு வருகிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுகிறது. நான் கட்டி காத்த பல இக்கட்டுகளிலிருந்து மீட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனது தலைமையில் தான் இருக்கும்ன்ற ஒரு நிலைப்பாட்டில் தொடர்ந்து இருக்கார். அவங்கள எப்படி கூட்டி சேர்ப்பார் அவர்? அதாவது எனக்கு உடனே சசிகலா அம்மையார் சிறைக்கு செல்வதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள்லாம் ஞாபகம் வருது. எடப்பாடியார் அவர்கள் கட்டி காப்பாற்றினார் அப்படிங்கிறத விட எடப்பாடியார் அவர்களுக்கு கொடுத்தார்கள். இன்றைக்கு அவர் எதெல்லாம் சொல்கிறாரோ அந்த தலைவர்கள் அவருக்கு கொடுத்தார்கள், அவரை நம்பினார்கள். எனவே நீங்கள் ஏதோ அதிமுக என்கின்ற ஒரு கட்சி எம்ஜிஆர் உருவாக்கியது போல இந்த மாதிரி எடப்பாடியார் உருவாக்கின கட்சிகள் அது. அதுவும் இவர் ஆட்சிக்கு அப்படியே அவருக்கு ஆட்சியை கொடுத்தார்கள், தட்டில் வச்சு தாம்பாளத்தில் வச்சு அவருக்கு கொடுத்தார்கள். அதை அவர்கள் நல்லபடியாக 4 ஆண்டு காலம் மெயின்டைன் பண்ணாங்க. அது மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு அது நடந்துச்சு, அதான் உண்மை. அப்போ எடப்பாடியார் அவர்கள் இனி என்ன யோசிக்கணும்னு சொன்னால், இது ஏதோ என்னுடைய கட்சி நான் தான் அப்படிங்கிற நிலையை தாண்டி இது அந்த கட்சிக்காக போராடியவர்களோட குறைந்தபட்சம் ஒரு கூட்டணியாவது
கூட்டணியில் அமையக்கூடிய ஒரு கூட்டணி கட்சியாவது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அதிமுகவை அழிக்கக்கூடிய ஒரு ஒரு அதாவது எம்ஜிஆர் ஆரம்பிச்சது எடப்பாடியார் முடிச்சு வச்சார்ன்ற மாதிரி ஆயிடும். அங்க ஆரம்பிச்சது இங்க முடிஞ்சு போயிடும். அப்படி அதிமுகவை தொடர்ந்து நல்வழியிலே வெற்றிகரமாக அவர் கொண்டு செல்லணும்னு விரும்பினார்னா மற்றவர்களையும் அவர் பிரிந்து சென்றவர்கள் துரோகிகள்னு அவர் 1000 சொன்னாலும் அவர்கள் எல்லாம் தாண்டி அதிமுக தான் உங்க துரோகி, அதிமுக தான் உங்க எதிரி. எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கிய கட்சி திமுக, நீக்கியவர் கருணாநிதி அவர்கள், அவர்களுடைய வாரிசுகளுடைய ஆட்சி அதுதானே நீக்கப்படணும். அந்த திமுக தானே ஒழிக்கப்படணும். அதில் தானே உங்கள் முதல் எதிரி. நீங்க அதை பார்க்கணும். நீங்க வந்து உடனே எடப்பாடிக்கு எதிரி வந்து டிடிவி, எடப்பாடி அவர்களுக்கு எதிரி வந்து நம்மளுடைய ஓபிஎஸ், எடப்பாடிக்கு எதிராக வந்து சசிகலா, உங்களுக்கு எதிரி திமுக. இந்த நிலைப்பாட்டை உறுதியாக எடப்பாடி அவர்கள் எடுத்தார் என்று சொன்னால், அனைவரையும் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணி பலமாக அமைத்தார் என்று சொன்னால், உண்மையிலேயே சொல்றேன் அதிமுகவினுடைய கூட்டணி ஆட்சி என்பது 2026 அமையும். நன்றி. உங்களது நேரத்தை தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக மக்களுக்கு தந்தமைக்கு எங்களது நன்றி. நன்றி நன்றி நன்றி. நேயர்களே, அடுத்த நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.